பவி, இங்க வாங்க. இந்த நேரத்துல எதுக்காக நீங்க 2 பேரும் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறீங்க? அது அதுவும் என்னை எழுப்பாம எனக்கு தெரியாம எதுக்காக இந்த ஆசீர்வாதம்? அப்போ என்னை எழுப்பாம ஆசீர்வாதம் வாங்குறீங்கன்னா எனக்கு தெரியாம ஏதோ நடக்குது. கரெக்டா? பவி, இப்பவாவது உண்மை என்கிட்ட சொல்ல போறியா இல்ல பொய்ய இனிமேலும் காப்பாத்த போறியா? பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அன்னைக்கு எனக்கும் அர்ஜுனுக்கும் குறிச்ச தேதியில சாந்தி முகூர்த்தம் நடக்கல. அதான் பாட்டி உண்மை. நம்ம ஒண்ணு சேர்ந்ததை நினைச்சு பாட்டி எப்படி சந்தோஷப்படுறாங்களோ அந்த சந்தோஷம் நம்ம குடும்பத்துல உள்ள மத்தவங்க மனசுலயும் வரணும். அது வரைக்கும் நமக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்க வேண்டாமே அர்ஜுன். சாந்தி முகூர்த்தம் எங்க 2 பேரோட வாழ்க்கை தொடங்குற இடம் தானே பாட்டி. அந்த தொடக்கம் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் மனசுல நினைக்கணும்ல பாட்டி. அதனாலதான் பாட்டி நம்ம வீட்டுல உள்ள எல்லாருடைய மனசு மாறினதுக்கு அப்புறமா எங்க முதலிரவு நடக்கட்டும்னு நான் நினைச்சேன். அந்த மாற்றம் இப்பதான் நடந்திருக்கு. அதனாலதான் உங்க ஆசீர்வாதத்தோட எங்க சாந்தி முகூர்த்தத்தை இன்னைக்கு கொண்டாடலான்னு நாங்க முடிவு பண்ணோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்லதுக்காக தான் இந்த உண்மையை மறைச்சேனே தவிர ஒரு பொய் சொல்லி எந்த தப்பையும் செய்யல பாட்டி. ஒருவேளை நான் செஞ்சது தப்புன்னா அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க பாட்டி.